إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله عليه. قال النبي عليه أفضل الصلاة والسلام إن الرجل لا يحرم الرزق بالذنب يصيبه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றனர். புகழனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை புத்திமதிகளை போதனைகளை ஏற்று நடந்த சஹாபாக்கள் பிள்ளையார்கள் தோழர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்ல வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹுடைய கட்டளைகளை விளங்கி அவைகளை எடுத்து நடக்குமாறும் பாவங்கள் தடைகள் விலக்கல்கள் எவை என்பதை விளங்கி அவைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதோடு நமது பொறுப்பிலுள்ளவர்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும் உலகத்தில் வாழுகின்ற போது நன்மை செய்வதற்கும் பாவங்கள் செய்வதற்கும் அல்லாஹுவினால் நமக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துக்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. அந்த நிஅமத்துக்களை பயன்படுத்தி அவனுக்கு மாறு செய்து விடாமல், பாவங்கள் செய்து விடாமல், அவனை வணங்கி அந்த அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். இறைவன் நம்மை படைத்து நமக்கு 2 வழிகளை காட்டியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் இறைவனுக்கு விருப்பமான வழி, நபிமார்கள் சென்ற வழி, நல்லவர்கள் போன வழி. அதில் செல்பவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலும் ஆகிரத்திலும் நன்மைகளை வைத்திருக்கின்றான். சிலர் தப்பாக நினைப்பதுண்டு, நன்மைகள் செய்யும் போது கியாமத்தில் தான் சுவர்க்கம் கிடைக்கும் என்று. நன்மைகளுக்குரிய கூலியை மறுமையில் சிலர் எதிர்பார்க்கிறார்கள். இல்லை, இந்த உலகத்திலும் நன்மை செய்பவர்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். குர்ஆன் சொல்லுகின்றது, மன் ஆமில சாலிஹன் மின் ஸகரின் அவ் உன்ஸா, ஆணோ பெண்ணோ எவர் சாலிகான அமல் செய்வார்களோ அவருக்கு இந்த உலகத்திலே நாம் மனமான வாழ்வை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். பிறகுதான் ஆகிரத்திலே நன்மை செய்பவர்களுக்கு உலகத்திலே கூலி இருக்கிறது. அதன் பின் தான் அவர்களுக்கு ஆகிரத்திலே இறைவன் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றார். இதே போன்று பாவங்கள் இருக்கிறதே, பாவத்துக்கான தண்டனைகளை சிலர் நினைப்பதுண்டு, இது மௌத்துக்கு பின்னால் தானே கிடைக்கும், உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. பாவங்களுக்கு உலகத்திலே தண்டனை நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. அதனையும் குர்ஆன் சொல்லுகின்றது, மன் அஅரத அன் ஸிக்ரி, என்னை எவர் புறக்கணிக்கிறாரோ, என்னை எவர் மறந்து வாழ்கிறாரோ, ஃபைன்ன லஹு மஈஷத்தன் வன்கா, அவருக்கு நரக வேதனை என்று முதலாவது சொல்லவில்லை. இறைவன் சொல்லுகின்றான், உலகத்திலே அவருக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் கொடுப்போம், பிரச்சனைகளை அவருக்கு ஏற்படுத்துவோம், சிக்கல்களை அவருக்கு நாம் உண்டாக்குவோம் என்று. பாவத்துக்கான தண்டனை மறுமையில் அது 2வது விஷயம், உலகத்திலே இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனுக்குள்ளே நன்மை செய்கின்ற அந்த தன்மையை வைத்திருப்பதோடு பாவத்தின் உணர்வுகளையும் மனிதனுக்கு வைத்திருக்கின்றார். எனவே மனிதன் பாவத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த மட்டும் முயற்சிக்க வேண்டும். இது இறைவன் விரும்புகின்ற ஒரு வழி. மனிதன் பாவம் செய்யவில்லை என்பதற்காக பாவ உணர்வுகள் இல்லை என்பது அர்த்தமல்ல. நபிமார்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஏனையவர்கள் பாவ உணர்வுகள் மனிதனிடம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அல்லாஹுவுக்கு பயந்து அவைகளை விடுபவர்தான் உண்மையில்
வெற்றியாளர். ஒரு ஊரில இருந்த ஒரு மிகப்பெரியதோர் ஒரு அவுளியாவுடைய ஸ்தானத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர். அவரிடத்துல மக்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரிடத்துல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன செய்ய விருப்பம்? அவுளியாவை போன்று மதிக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்லுகின்றார், எனக்கு விபச்சாரம் என்றால் நல்லா விருப்பம் சொன்னார். விபச்சாரத்தில் எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் கோபப்பட்டார்கள். நீங்கள் ஒரு பெரிய மனிதர், இப்படியெல்லாம் பேச நல்லமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்துமா என்று கேட்டபோது அவர் சொன்னாரு, என் விருப்பத்தை தானே கேட்டீங்க, எனக்கு அதுதான் விருப்பம். ஆனா அந்த அல்லாஹுவை பயந்து அந்த பாவத்தை நான் விட்டு விட்டேன் என்று சொன்னார். மனிதன் என்கின்ற வகையிலே பாவத்தில் விருப்பம் இருக்கத்தான் செய்யும், அது குற்றம் அல்ல. ஆனால் பாவத்தை விட்டும் விலகி வாழுவதுதான் கெட்டித்தனம். அங்கேதான் அல்லாஹுடைய அன்பும் அருளும் மனிதனுக்கு இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் அதை செய்யும் போது கொஞ்சம் இன்பமாகத்தான் இருக்கும், கொஞ்சம் ருசியாகத்தான் இருக்கும். சொறிவது போல சொறியும் போது கொஞ்சம் ராகத்தான் இருக்கும். இரண்டு பேர் சொரிச்சல் ஏற்பட்டு ஒருவர் சொரிஞ்சு கொண்டே இருக்கிறார், ஆனா மற்றவர் பல்ல கட்டிச்சு கொண்டு சொரியாமல் இருக்கிறார். சொறிகிறவர் சொரிந்து சொரிந்து இன்பத்தை அனுபவிக்கின்றார், சொரியாதவர் பொறுமையாக இருக்கிறார், கையை வைக்கவில்லை. சொறிகிறவன் சொல்றான், சொரிஞ்சு பாருடா, சொரிஞ்சு பாரு, இதனுடைய இன்பத்தை நீ நுகர்வாய். எவ்வளவு ருசியாக இருக்கிறது தெரியுமா? ஏன் பல்லை கடித்துக் கொண்டிருக்கிறாய்? தாராளமாக சொரிந்து பார், இதனுடைய இன்பத்தை ருசித்து பார் என்று ஆசையூட்டுகிறான் சொரிகின்றவன். ஆனால் சொரியாதவன் பல்ல கடிச்சு கொண்டு நின்றான். 2 நாள் கழிச்சு 2 பேரும் சந்திக்கிறான். சொரிஞ்சவனை பார்க்க முடியல, உடம்பெல்லாம் பழுத்தும் பொக்களமும் புண்ணும் காயமும், அவனுடைய உடம்பை பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது. மற்றவன் குணமடைந்து விட்டான். என்ன இது? சொரிச்சல். அது சொரியும் போது ருசியாகத்தான் இருக்கும், சொரியாமல் இருப்பது ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனாலும் பாவம் என்பது இப்படித்தான். அதை செய்கின்ற போது ஒரு இன்பம், ஒரு ருசி, ஒரு ஆசை. இதை செய்யாதவர்கள் மடையர்கள் போன்று மனிதனுக்கு பார்க்க தோணும். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, பொறுமையாக தன்னை அடக்கிக் கொண்டு வாழுபவர்கள் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். அம்மாமன் யாரெல்லாம் இறைவனுக்கு முன்னால் நாங்கள் நாளை நிற்க வேண்டுமே, செய்கின்ற பாவத்துக்கு எந்த மூஞ்சோடு அல்லாஹுவை சந்திப்பது, எப்படி நாம் இறைவனுக்கு பதில் சொல்லுவது, பாவத்தை செய்துவிட்டு அவனுக்கு முன்னால் நாம் எப்படி போய் நிற்பது, இந்த பயத்திலே எவர்கள் எல்லாம் பாவத்தை விட்டு விடுவார்களோ அல்லாஹ் சொல்லுகின்றான், நிச்சயமாக பாவத்தை செய்யாமல் விட்டவர்களுக்கு சொர்க்கத்தை தான் நாம் கொடுக்கின்றோம், சொர்க்க வாழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு மாற்றமாக இந்த பாவத்தை தனது வாழ்வின் நோக்கமாக கொண்டு எவர்கள் எல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். உலகத்திலும் அவர்களுக்கு சோதனை இருக்கிறது, பாவத்தின் அறிகுறிகள் அவர்களுடைய வாழ்விலே காணலாம். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் நன்மை செய்கின்ற போது நன்மையின் தாக்கம் அவருடைய உடம்பிலே உங்களுக்கு பார்க்க முடியும். இன்னலில் ஹஸனதி பயான் ஃபில் வஜ், ஒரு மனிதன் நன்மை செய்கின்ற போது அவனுடைய முகத்தை பாருங்கள், அங்கே நீங்கள் அறியாத ஒரு பிரகாசத்தை பார்ப்பீர்கள். நன்மைக்கு முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கிறது, கருத்தவனாக இருப்பான். ஆனால் நன்மை செய்வனாக இருந்தால் அவனுடைய முகத்திலே ஒரு விதமான பிரகாசத்தை பார்ப்பீர்கள். வனூரன் ஃபில் கல்ப், அவருடைய உள்ளத்திலே வெளிச்சம் ஏற்பட்டு விடும். வகூவத்தன் ஃபில் ஜஸத், நன்மை செய்பவர்களுடைய உடலிலே அல்லாஹ் பலத்தை ஏற்படுத்துகின்றார், பலசாலிகளாக. அவருடைய சிஹத்தன் ஃபில் ஜஸ்ம், அவருடைய உடம்பிலே ஆரோக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, நீங்கள் தஹஜ்ஜுத் நேரத்திலே எழும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். அந்த நேரத்திலே நீங்கள் தூங்காதீர்கள், எழுந்து முசல்லாவிலே நில்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுங்கள்.
இது என்ன செய்யும் தெரியுமா? இன்னஹா தஅபு ஸாலிஹீன், இது முன்னோர்களான நல்லவர்களுடைய வாழ்விலே இருந்த பழக்கம். சுபஹுக்கு முன்னாலே எழும்பி முஸல்லாவிலே நிற்பது மட்டுமல்ல, இன்னஹா முத்ரிதத்துன் அனில் தாஇ அனில் ஜஸத் அனித்தாய் மினல் ஜஸத், உங்களோட உடம்புல உள்ள நோய்களை கலட்டி எரிந்துவிடும் அதிகாலையிலே எழுந்து நிற்கின்ற பழக்கம் என்பதை ஒரு ஹதீஸிலே நாம் காணுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் எவர்கள் எல்லாம் நன்மைகள் செய்வார்களோ அவர்களுடைய உடம்பிலே அல்லாஹ் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகின்றார். காலாகாலமாக பள்ளிவாசல் என்றும் இமாம் ஜமாத் என்றும் தொழுது வருபவர்களை பாருங்கள். இன்றும் 67, 70 வயசு, 80 வயசு, சுபகு நேரத்திலே எந்த மழை பெய்தாலும் பள்ளிவாசலிலே முன் சப்புகளில் நிற்பதை காணுகின்றோம். ஏன்? நன்மையின் தாக்கம். நன்மையின் தாக்கம். இது போன்று சொல்லுகிறார்கள், எவர்கள் எல்லாம் நன்மை செய்கிறார்களோ மனிதர்களுடைய உள்ளத்திலே இவரை பற்றிய ஒரு அன்பை, ஒரு முஹப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார். மக்கள் இவரை நேசிக்க தொடங்குகின்றார்கள். இது நன்மையின் தாக்கம். ஆகிரத்தில் இரண்டாவது விஷயம், இது துனியால கிடைக்கிறது. இதே போன்று சொல்லுகிறார்கள், பாவம் இருக்கிறது, பாவம் இது பயங்கரமானது. பாவம் செய்பவனுடைய முகத்திலே ஒரு விதமான இருளை நீங்கள் பார்ப்பீர்கள். வெள்ளையாத்தான் நீப்பாரு, வெள்ளை அழிப்பாரு, ஆனால் முகத்திலே வெளிச்சம் இருக்காது. இது பாவத்தின் அடையாளம். இது உலகத்திலே பார்க்க முடிந்த ஒரு அடையாளம். முகம் இருண்டு போயிருக்கும். அவருடைய உள்ளம் இருளாக வாடும், உள்ளம் இருண்டு விடும். இவருடைய உடம்பிலே ஒரு பலவீனத்தை இவர் உணர்வார், நோயை உணர்வார், சுகையினத்தை உணர்வார். படைப்பினங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இவரை பற்றிய ஒரு வெறுப்புணர்வை போட்டு விடுவார். மக்கள் வெறுப்பார்கள், இவனை கோபிப்பார்கள், அன்பை காட்ட மாட்டார்கள். இது பாவத்தின் அடையாளம் என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல் லயுஹ்ரமுர் ரிஸ்க் பிஸ்ஸன்பி யுஸீபு, மனிதன் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அவனுக்கு உலக வாழ்விலே எத்தனையோ பாக்கியங்களை அவன் இழந்து விடுகின்றான். பாவம் பாக்கியத்தை பிடுங்கிறது. கிடைக்கவிருக்கும் எத்தனையோ நன்மைகளை அது திருப்பி விடுகிறது, தலையெழுத்தை மாற்றி விடுகின்றது. நல்ல சந்தர்ப்பங்களை அவனை விட்டும் அது தூரமாக்கி விடுகின்றது. பாவம் மிக பயங்கரம். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்தார்கள். இந்த உலகத்திற்கு வருவதற்கு என்ன காரணம்? அவர்கள் செய்த ஒரு பாவம், ஒரு பாவம். விபச்சாரம் செய்யவில்லை, கொலை செய்யவில்லை, சூதாடவில்லை, அநியாயம் செய்யவில்லை, அடுத்தவர் சொத்தை பிடிக்கவில்லை. அவர்கள் செய்த ஒரு தவறு, இந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று ஒரு தடையை அல்லாஹ் விதித்திருந்தான். ஆனால் 2 பேருமா சேர்ந்து அந்த மரத்தை நெருங்கினார்கள், கனியை சாப்பிட்டார்கள். செய்தது பாவம், அவர்கள் இழந்தது சொர்க்க வாழ்க்கையை. உலகத்துக்கு வந்தார். பாவம் என்பது இப்படித்தான். பாவம் அது பழி வாங்கும், அது விடாது, துரத்தி துரத்தி பிடிக்கும். பரம்பரை பரம்பரையாக பாவம் தாக்கும். பாவம் என்பது பயங்கரமானது. அதை நாம் அவ்வப்போது அழித்து விட வேண்டும், தௌபா செய்து விட வேண்டும், இஸ்திக்ஃபார் ஓதி விட வேண்டும், பாவத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதை நாம் மறந்து செயல்பட்டால் அந்த பாவம் சுத்தி சுத்தி எமது வாழ்வை அது அழிக்கும், பாக்கியங்களை கெடுக்கும், தலையெழுத்தை மாற்றும், சோதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும், நோய்க்கு மேல் நோய்களை, சந்தோஷம் இல்லா நிலைமைகளை எல்லாம் உருவாக்கும் என்பதை ஹதீசுகளின் மூலமாக காணப்படுகின்றது. இப்லீஸை பாருங்கள், வானலோக ஆட்சியிலே இருந்தான், எவ்வளவு ஒரு நெருக்கத்திலே அவன் இருந்தான், மலக்குமார்களுடைய புழக்கத்திலே அவன் இருந்தான். இந்த பூமியின் ஆட்சி அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்துக்குரியவனாக அந்த இப்லீஸ் இருந்தான். ஆனால் அவன் செய்த ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு பாவம். என்ன நடந்தது? சபிக்கப்பட்டான். 2 உலகத்திலையும் நாசமாக்கப்பட்டான். செய்த ஒரு பாவம். என்ன பாவம்? ஒரு சுஜூதை விட்டான். ஒரு சுஜூது செய்யல, ஒரே ஒரு சுஜூத். யாருக்கு? ஆதமுக்கு. அல்லாஹ் சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம், மலக்குமார்களே, இப்லீஸே, இந்த ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்ற ஒரு கட்டளை.
மலக்குமார்கள் எல்லாம் சுஜூதுக்கு சென்றார்கள். இபிலிசுடைய முதுகு குனியவில்லை. அல்லாஹ் அழைக்கின்றான் சுஜூதுக்கு. மலக்குகள் எல்லாம் முதுகை குனித்தார்கள், தலையை கொண்டு போய் நிலத்திலே சேர்த்தார்கள். ஆனால் இபிலிஸ் என்பவனுடைய முதுகு வளையவில்லை, சுஜூதுக்கு செல்லவில்லை. இது இபிலிஸின் குணம். அதான் சொல்லப்படுகிறது 5 நேரம் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் அழைக்கின்றான். சிலர் ஓடி வருகிறார்கள், இன்னும் சிலருடைய முதுகு வளைவதில்லை. அது இபிலிஸ் குணம். அல்லாஹ் அழைத்தாலும் நான் வளைய மாட்டேன், எனது இந்த தலையை சுஜூதிலே கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் என்றால் அது இப்லீசுடைய குணமா இருக்கிறது. அவன் தான் சுஜூது செய்ய விரும்பாதவன். அல்லாஹ் சொன்னான், இந்த ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். மலக்குமார்கள் எல்லாம் சொன்னதை கேட்டு தலையை கொண்டு போய் சேர்த்தினார்கள். ஆனால் இப்லீஸ் நிமிர்ந்து நின்றார். யாருக்கு சுஜூது செய்யல? ஆதமுக்கு. அல்லாஹ் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லி இருந்தா, இப்லீஸ் எனக்கு சுஜூது செய் என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் சுஜூதில் இருப்பான். சுஜூதை மறுத்தது அல்லாஹ்வுக்கு அல்ல, ஆதமுக்கு. எத்தனை சுஜூது? ஒன்றே ஒரு சுஜூதை ஆதமுக்கு மறுத்ததனால் ஈருலகிலும் சபிக்கப்பட்டு நிரந்தர நரகவாசியாக அதை இப்லீஸ் மாறினார். என்ன காரணம்? பாவம். பாவம். ஒரு சுஜூதை விட்டார்கள். தொழாதவர்கள் சிந்திக்க வேண்டும். இப்லீஸ் கூட அல்லாவுக்கு சுஜூது செய்ய ஏலான்னு சொல்லல, ஆதமுக்கு ஏலா. இந்த மனுஷனுக்கு என்னால சுஜூது செய்ய முடியாது, அவன் அதைத்தான் மறுத்தான். ஆனால் தொழாதவர்கள் உள்ளத்திலே கொள்ளுங்கள், நீங்கள் யாருக்கு சுஜூதை விடுகிறீர்கள்? படைத்தவன் அல்லாஹுக்கு சுஜூதை விடுகின்றீர்கள். இப்லீஸை விட ஒரு படி மேலே நீங்கள் துணிச்சல் கொண்டிருக்கிறீர்கள். அவன் கூட ஒரு சுஜூதை மட்டும்தான் விட்டான். தொழாதவர்கள் ஒரு நாளைக்கு 34 சுஜூதுகளை விட்டுக் கொண்டிருக்கிறார். 34 சுஜூத். ஒரு சுஜூதை விட்ட அவனுக்கு 2 உலகிலும் தண்டனை என்றால் ஒரு நாளைக்கு 34 சுஜூதுகளை விட்டுக் கொண்டு வாழுகிறோமே தொழாதவர்கள். படியுங்கள் பாடத்தை இப்லீசுடைய சரித்திரத்திலிருந்து. அவன் கூட அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய முடியாதுன்னு சொல்லல, ஆதமுக்கு செய்யலாம். தொழாதவர்கள் தினமும் அல்லாஹ்வுக்கு 34 சுஜூதுகளை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாவம்! பாவம் பாக்கியத்தை பிடுங்கும், நல்ல நிலைமைகளை அழித்துவிடும், துக்ககரமான நிகழ்வுகளை கொண்டு வந்து சேர்க்கும், உள்ளத்திலே இருட்டை ஏற்படுத்தும். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவம் என்பது இப்படித்தான். எத்தனையோ சமூகத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள், கல் மாறி பொழியப்பட்டது. ஏன்? அவங்க செஞ்ச பாவம். வெள்ளத்தில் அல்லாஹ் அழித்தான். தூஃபான் என்கின்ற வெள்ளத்திலே 83 பேரை தவிர அத்தனை படைப்பினங்களையும் உலகத்திலே அல்லாஹ் அழித்து நாசமாக்கினான். ஏன்? அவங்க செஞ்ச பாவம். ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி அந்த சத்தம் காதுக்குள்ளே புகுந்து காது குருத்தை பிளந்து ஹார்ட்டை பிளக்க செய்து எத்தனையோ சமூகங்களை அல்லாஹ் அழித்தான். என்ன காரணம்? பாவம். அவர்கள் செய்த பாவங்கள் தான். பாவம் அதை கண்டு அல்லாஹ் எப்பவுமே பொறுக்க மாட்டான். ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்துல இரவு காலங்கள் எப்படி கழியுது? இரவு காலங்கள் சொன்னாங்க, மக்ரிபுக்கு பின்னால தூங்காதீங்க, இஷாக்கு பின்னால கதைச்சு கொண்டிருக்காதீங்க. மக்ரிபுக்கு பின்னால தூங்குவார், இஷாவுக்கு பின்னால கதைச்சு கொண்டிருக்குவார். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு கணவனும் மனைவியும் தங்களுக்கு இடையிலே உரையாடிக் கொள்வது குற்றமாக. கதைக்க கூட வேணாம்னு சொன்னாங்கண்டா, மியூசிக் கேட்கலாமா, ராவைக்கு படம் பார்க்கலாமா, அசிங்கத்தை பார்க்கலாமா, ஆபாசத்தை பார்க்கலாமா, அந்நிய பெண்களோடு செக் பண்ணலாமா? கண்ணியத்துக்குரியவர்களே, கதைத்துக் கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்றால் கதைப்பது பாவம் அல்ல. ஆனால் இரவு நடுநிசி வரை, ஜாமம் வரை பாவத்திலே ஈடுபடக்கூடிய சமூகம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏன் இந்த சமூகம் ராவு காலங்கள் மியூசிக் இசையில காலத்தை கடத்துவாங்க, பாவத்தில, அநியாயத்தில, ஹராத்தில, ஆபாசத்தில இரவு நேரத்தை கடத்துவார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு கோபம். இந்த நாளும் அல்லாஹ் பார்த்துட்டீமா, நீங்க பாவம் செய்றீங்க, இசைய கேட்கிறீங்க, அரைகுறை நிர்வாண கோலத்திலே பெண்களை பார்க்கிறீர்கள், ஆபாச காட்சிகளை பார்க்கிறீர்கள், பாவ உணர்வோடு இரவு நேரத்திலே தூங்குகிறீர்கள், படுக்கைக்கு பாவ உணர்வோடு செல்லுகிறீர்கள்.
எந்த நாளும் அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஒரு நாள் அந்த இறைவனுக்கு கோபம் வரும், கோபம் ஏற்படும். கோபம் வந்தா இரவையிலே நீங்கள் மனிதர்களாக தூங்குவீர்கள். காலையில் எழும்புகின்ற போது பன்றிகளாக, குரங்குகளாக அல்லாஹ் முகங்களை மாற்றி இருப்பார். இது ஒரு நாளைக்கு கோபம். அல்லாஹ் பாதுகாத்தவர். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது. மனிதனை குரங்காக மாற்றுகின்ற சக்தி, மனிதனை பன்றியாக மாற்றுகின்ற சக்தி பாவத்துக்கு இருக்கிறது. எனவே பாவத்தோடு விளையாடாதீர்கள், அதனை உங்கள் வாழ்விலே வைத்துக் கொள்ளாதீர்கள். அவ்வப்போது தௌபா செய்து அழித்து விடுங்கள். அதை நீங்கள் அழிக்கவில்லை என்றால் அது உங்களை அழிக்கும், அது உங்களை தேடி வரும். உங்களுடைய சொத்தை அழிக்கும், உங்களுடைய சந்தோஷத்தை அழிக்கும், உங்களுடைய குடும்பத்தை அழிக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்தை அழிக்கும், உங்கள் கண்ணியத்தை அழிக்கும், உங்கள் மன நிம்மதியை குலைக்கும். பாவத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு சின்ன தப்பு என்ன? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யஹூதிகள்ல கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க, ஒரு செய்தியை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நாளைக்கு சொல்றேன். என இரவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிக்கிறான். நான் உங்கள்கிட்ட கேட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு இன்ஷா அல்லாஹ்வை சொல்ல விட்டு விட்டார். ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டார்கள். இதனால என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் நடந்த ஒரு சின்ன பிழை. இது அல்லாஹ் உங்களுடைய பாடத்துக்காக ஏற்படுத்தியது. அந்த இன்ஷா அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் விட்டதனால் அன்று இரவு வரவிருந்த ஜிப்ரீல் வராமல் விட்டு விட்டார்கள். பாவம் செய்வது பாக்கியத்தை கெடுக்கும், நல்ல சந்தர்ப்பங்களை தொலைத்து விடும். வரவிருந்த ஜிப்ரீல் வரவில்லை. நாளை சொல்லுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யஹூதிகள் வந்து கேட்கிறார்கள், எங்கே? எங்களுடைய கேள்விக்கு பதில். ரசூலுல்லாஹ் வாயழைத்து நிற்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். என்ன இந்த மக்கள் நையாண்டி பண்ணுகிறார்களே, நோண்டி பண்ணுகிறார்களே, நாளைக்கு சொல்றேன்னு பெருசா சொன்னீங்களே, எங்க எங்களுடைய கேள்விக்கு பதில காணலையே? எங்க உங்களுடைய ஜிப்ரீல், உங்களுடைய அல்லாஹ் எங்கே? உங்களை கைவிட்டு விட்டான், இனி உங்களோட கதை முடிஞ்சு போச்சு, நீங்க நடு ரோட்ல. இப்படி எல்லாம் குத்து வார்த்தைகள் கதைக்க தொடங்கி 10-15 நாள் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு மனம் நொந்திருப்பார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கே தாக்குகிறது என்று பாருங்கள். தவறுகள் வாழ்விலே ஏற்படவிருக்கும் பாக்கியங்களை பிடுங்கி விடுகிறது. 15 நாளைக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வந்து ரசூலுல்லாஹ் நொந்து போய், இனி விடுபட்டு போய், இனி என்ன என்னோடு அல்லாஹ் கோபித்து விட்டானா, என்னை கைவிட்டு விட்டானா, இனி ஜிப்ரீல் வரமாட்டார்களா, அல்லாஹ்வுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் போய்விடுமா, இனி நான் நபி இல்லாமல் போய்விடுவேனா என்றெல்லாம் சிந்தித்து பல நாட்கள் வேதனைப்பட்டார்கள் செய்த ஒரு தவறுக்காக. அங்கே ஆயத்து இறக்குகிறது, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா அன் யஷா அல்லாஹ். நபியே, நாளை ஒரு காரியத்தை செய்வேன் என்று இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லாதீர்கள். நாளை ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ்வை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு பாடம் படிப்பிக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதே இன்ஷா அல்லாஹ்வை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்ல விட்டுட்டாங்க. ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டுட்டாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சோதனை என்ன தெரியுமா? அவர்களுடைய மரணம் வரும் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம போச்சு. ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டாங்க, மௌத்தாவம் காட்டி குழந்தை இல்லை. பாவம் பாக்கியத்தை கெடுக்கும், நல்ல பல சந்தர்ப்பங்களை அது தொலைத்து விடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் பாவத்தின் ரகசியம். எனவேதான் எங்களுடைய வாழ்விலே சின்ன பாவம் பெரிய பாவம் என்று பார்க்க கூடாது, அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹலத் இம்ராத்துன் அன்னார ஃபீ ஹிர்ரத்தின் ஹபஸத்ஹா. ஒரு பொம்பளை ஒரு பூனைய சாப்பாடு கொடுக்காம அடைச்சு வச்சிருந்தா பசியில செத்து போச்சு. இதனால இவள் செய்த பாவம் ஒரு பூனையை கொண்ட பாவம். அல்லாஹ் அவளுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? தஹலத் அன்னார், அவளை அல்லாஹ் நரகத்திலே அனுப்பிவிட்டார். ஒரு பூனையை கொண்டது நரகம் போறதுக்கு காரணமாக. இதுதான் பாவத்தின் விளைவுகள். கண்ணியத்துக்குரியவர்களே, பனு இஸ்ராயில் அவர்களுடைய அந்த சந்ததியிலே
ஒரு வாலிபர் ரோட்ல நடக்கிறார். இன்றைக்கு எங்கட வாலிபர்கள் ஒரு ட்ரௌசரை போட்டுட்டா, ஒரு கலுசனை போட்டுட்டா, முடிய கொஞ்சம் ஜெல் அடிச்சு வாழ்ந்துட்டா, அவர்களுடைய பெருமை அவர்களுடைய தலைக்கு மேலே. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என அந்தஸ்து என்ன, என அழகு என்ன, தன்னையே மறந்து விடுகின்றார்கள். பெருமை பெருமை அவர்களுடைய தலையை மீறி விட்டது. இப்படியான ஒரு நடை நடக்கின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தடை விதிக்கின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியிலே நீ பெருமை அடித்தவனாக நடக்காதே. அல்லாஹ்வுடைய தடை, பெருமை அடிக்காதே. உன்ட கலசன் உனக்கு பெருமையை தரப்படாது, உன்ட தலைமுடி உனக்கு பெருமையை உண்டாக்கப்படாது, உனது நடை உனது பெருமையை உண்டாக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தடை. அந்த வாலிபரு உடுத்த உடுப்பு, அந்த நடையிலே ஒரு பெருமையாக நடக்கிறாரு. மக்கள் எல்லாம் அவருடைய அழகை கண்டு புதினப்படுகிறார்கள். இவ்வளவு அழகான வாலிபர், இவ்வளவு அழகான உடை, இவ்வளவு அழகான நடை. புதினப்படுகின்ற போது அவருடைய உள்ளத்துல இன்னும் பெருமை கொஞ்சம் கூடுச்சு. பெருமைக்கு மேல பெருமை சேர்ந்துச்சு. படைச்சவன் இந்த பெருமை அடிப்பதை விரும்புவதில்லை. பெருமை அடிப்பதை விரும்புவதில்லை. பெருமை அடிப்பவர்களுக்கு நீண்ட கால வாழ்வும் இல்லை. அல்லாஹ் அவரை என்ன செஞ்சான்? நடையில் பெருமை, உடையில் பெருமை. அல்லாஹ்வுடைய கோபம் அவனுக்கு இறங்கிச்சு. அல்லாஹ் அவனை கடலை கொட்டைய போல சின்னதா மாற்றினான். நடையில் பெருமை, உடையில் பெருமை. ஒரு கடலை கொட்டைய போல அல்லாஹ் சின்னதா மாற்றி இன்றைக்கும் அவன் பூமிக்குள்ள புதைஞ்சு கொண்டிருக்கிறான். புல்லுக்கு போய் என்ன பாவம்? கொலை செஞ்சானா, அடுத்தவன் காணிய குடிச்சானா, அடுத்தவனுக்கு பொல்லு வச்சானா, செய்த பாவம் பெருமை ஒன்று மட்டும்தான். இன்றைக்கும் காரூன போல பூமிக்குள்ள புதைந்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். சின்ன சின்ன ஒத்த பாவங்கள், தனிப்பாவங்கள், தனித்தனி பாவங்கள், சின்ன சின்ன பாவங்களால் சமூகம் இன்றைக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட வரலாறுகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தொழுகிறது பாவம் இல்லை, நல்ல விஷயம். இமான் ஜமாத்தோடு தொழுகிறோம். ஹஸ்ரத்துக்கு முந்தி வேலை பார்க்கப்படாது. ஹஸ்ரத் ருக்குக்கு போன பிறகுதான் மாமுங்கள் ருக்குக்கு போகும். அவர் சுஜூது போன பிறகுதான் நாங்க சுஜூது போவோம். அவருக்கு முந்தி நாங்க தலையை தூக்கப்படாது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அமா யக்ஷா அஹதுக்கும், உங்கள ஒருத்தருக்கு பயம் இல்லையா? நீங்க பயப்படுறது இல்லையா? தொழும்போது ஹஸ்ரத்துக்கு முந்தி, இமாமுக்கு முந்தி நீங்க தலையை தூக்குறீங்க, இமாமுக்கு முந்தி ருக்குக்கு போறீங்க, இமாமுக்கு முந்தி சுஜூது போறீங்க, உங்களுக்கு பயம் இல்லையா? அல்லாஹ் உங்களோட மூஞ்ச கழுத முகமா மாத்துவார். ஹராம் செய்யல, நாங்க பாவத்தை செய்யல. நாங்க ஹஸ்ரத்துக்கு முந்தி தலையை தூக்கின, ஹஸ்ரத்துக்கு முந்தி ருக்குக்கு போன, ஹஸ்ரத்துக்கு முந்தி சுஜூது போன, எவ்வளவு பெரிய பாவம்! படைச்சவனோட மூஞ்ச கழுதையா மாத்துவார். பயந்து கொள்ளுங்க, இமாமுக்கு பின்னால் செயல்படுங்க, அவசரப்படாதீங்க என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். ஒரு பெரியதோர் முஹத்திஸ், ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய ஒரு பெரியதோர் முஹத்திஸ் திரை மறைவாக நின்று ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். எல்லா மாணவரும் கேட்டாங்க, இவ்வளவு பெரிய ஒரு முஹத்திஸ், ஏன் நீங்க திரை மறைவா நிக்கிறீங்க? முன்னுக்கு வந்து பாடம் நடத்தலாமே, நாங்கெல்லாம் ஆம்பளைகள் தானே. அவங்க சொன்னாங்க, என் முகத்தை முழு காட்ட எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்? நான் ஒரு ஹதீஸை வாசித்தேன். தொழும்போது இமாமுக்கு முன்னால் தலையை தூக்கினால் அவருடைய முகத்தை அல்லாஹ் கழுதை முகமாக மாற்றுவான். இது நடக்குமா என்று நான் சந்தேகித்தேன். ஒரு நாள் தலையை தூக்கினேன், அல்லாஹ் என்ற மூஞ்ச கழுத முகமா மாற்றினான். இவ்வளவுக்கும் நான் லட்சக்கணக்கான ஹதீஸ பாடமாக்கின ஹதீஸ், பெரியோரு ஷேகுல் ஹதீஸ், ஆனா முகம் கழுத முகம். என்ன பாவம் செஞ்ச? என்ன பாவம் செஞ்ச? கண்ணியத்துக்குரியவர்களே, இமாமுக்கு முந்தி பாஞ்சு கொடுத்த, அவசரம் அவசரம், இமாமுக்கு முந்தி சுஜூது போன, இமாமுக்கு முந்தி சுஜூதுல தலையை தூக்கின, எவ்வளவு பெரிய பாவம்! எனவேதான் நான் இந்த விஷயத்துல கவனம் வைக்கும். நிறைய பாவங்கள் ஏன் உங்களோட வாழ்க்கையில நடந்து கொள்ளும். எச்சரிக்கை, மிச்ச கவனம் வைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒரு கழுதையிலே ஏறி வருகிறார்கள். முன்னாலே 2 கபறுகள். அந்த கழுதை அந்த கபரை தாண்டி போக மறுக்குது, அது துடிக்குது, துள்ளி பாயுது. ரசூலுல்லாஹ் விழ பார்க்கிறாங்க. புரிந்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள்,
இந்த கபரிலே இருக்கின்ற 2 பேரும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கபருக்குள்ள வேதனை நடந்து கொண்டிருக்குது. சொன்னாங்க கபரில் உள்ளவங்க பெரிய பாவம் செஞ்சதுனால தண்டனை அல்ல, சின்ன பாவத்துக்காக தண்டிக்கப்படுறாங்க. சின்ன பாவம் கபர்ல தண்டனை ரசூலுல்லாஹ் அது விளங்குது. சொன்னாங்க அதுல ஒருவர் அவர் ஒழுங்கா பாத்ரூம் வைத்துட்டு சுத்தம் செய்யல, அடுத்தவனுக்கு அநியாயம் இல்ல, அவருக்குள்ளே பிரச்சனை. அவர் ஒழுங்கா வெளிவாசல் வைத்துட்டு ஒழுங்காக சிறுநீர் கழிச்சிட்டு துப்புரவு செய்யறதில்ல, ஒழுங்கா துப்புரவு செய்யல, நஜீஸோடு வந்தாரு. இதனாலதான் கபூர்ல அவருக்கு தண்டனை. அடுத்தவரு மஷாபின் நமீமா, கோல் சொல்ற பழக்கம். இங்கால உள்ள செய்தி அங்கால சொல்லி குத்தி விடுறது, முகப்பத்தை கெடுக்கிறது, நட்ப அழிக்கிறது, ஒத்துமையை சீரழிச்சு சமூகத்தை குழப்பி அடிச்சு குடும்பத்தை 2ஆ பிரிச்சு ஊரை 2ஆ பிரிச்சு இப்படி இந்த பிரிவினை வேலை செய்யறாங்களே, இவங்களுக்கு தான் கபூர்ல அடுத்தது. சின்ன சின்ன பாவங்கள், ஆனால் கபூர்ல தண்டனை. கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாதிப்புகள் என்று பாருங்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னர் ரஜுல் லயுஹரமுர் ரிஸ்க் பிஸ்ஸன்பி யுஸீபு. மனிதன் செய்கின்ற பாவங்கள் அவன் வாழ்க்கையில பெரிய பெரிய பாக்கியங்களை அது கலட்டிவிடும். ஒரு கணவன் ஒரு மனைவி வசதி படைத்தவர்கள், கடுமையான வசதி, பெரியதோர் வியாபாரி, சந்தோஷமாக பகல் நேரத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்க ஒரு பிச்சைக்காரன் கதவை தட்டி எனக்கு ஒரு புடி சாப்பாடு தாங்க என்று கேட்கும் போது மனைவியினுடைய உள்ளத்திலே உதவி செய்யணும் என்கிற ஆசை, ஆனால் அந்த வசதிக்கார கணவனுக்கு அந்த ஏழைக்கு உதவணும் என்கிற ஆசை வரல. அதனால அந்த ஏழைய விரட்டிட்டார். இது ஒரு தவறு, இது ஒரு பாவம். அம்மசாயில் பல தன்ஹர், கேட்டு வாரவனை விரட்டாதீங்க, எதையாவது கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் வசதி படைத்த இந்த கணவர் அந்த ஏழையை கவனிக்காமல் விரட்டி விட்டார். இது செஞ்சது ஒரு பாவம். இந்த பாவம் எங்கால இவரை பிடிக்குதுன்னு பாருங்க. ஒரு ஏழைக்கு உணவளிக்காமல் துரத்திய பாவம், ஒரு ஏழையை சாப்பாடு கொடுக்காமல் விரட்டி அடித்த பாவம், இது சுத்தி 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 இவருடைய வாழ்வை விடவில்லை. இவருடைய வியாபாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தி பெரும் வியாபாரி, பிறகு காலப்போக்கிலே ஒரு பெரிய கடனாளியாக மாறுகின்றார். பெரியோரு கடனாளி, பங்களோட்டாவுறாரு, முழு சொத்தையும் இழக்கிறாரு. என்ன பாவம், என்ன பாவம்? ஒரு ஏழைய விரட்டின பாவம். அது அவரே தெரியாது, நானும் நீங்களும் படித்துக் கொள்வோம். ஒரு ஏழைக்கு உணவளிக்காமல் துரத்திய பாவம் அவருடைய பணத்தை பிடுங்கியது. அவர் ஏழையா மாறினார். மக்கள் எல்லாம் தேடி தேடி வர தொடங்கிட்டாங்க. அந்த மனைவி சொன்னார், தயவு செஞ்சு என்ன விட்டுடுவோம். அந்த மனைவி கணவன்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டார். அல்லாஹ் முதலாவது சொத்தை பிடுங்கினார், 2வது சாலிகான மனைவியை பிடுங்கினார். செஞ்ச பாவம் என்ன? ஒரு ஏழையை விரட்டினார். எங்கால பிடிச்சான் அல்லா. சில வருடங்கள் கழிந்து போக இந்த சாலிகான மனைவியை அல்லாஹ் வீணாக்கவில்லை. இவளுக்கு அல்லாஹ் ஒரு வசதிக்கார கணவனை ஏற்பாடு செய்து கொடுத்தான். தம்பதிகளாக சந்தோஷமாக வாழுகிறார்கள். ஒரு கோடீஸ்வர ஒரு கணவரோடு இவளுக்கு வாழ்க்கை அமைந்து விட்டது. சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 2 பேரும் சந்தோஷமா வாழ்ற நேரம் கதவு தட்டப்படுகிறது. ஒரு ஏழை சாப்பாடு தாங்க, பசிக்குது என்கின்ற சத்தம் கேட்குது. மனைவி கணவனுடைய முகத்தை பார்க்கிறாள், கணவன் மனைவிட முகத்தை பார்க்கிறாங்க. ஏதாவது கொடுத்து உதவுவோமே, பாவமே ஒரு ஏழை வந்திருக்கிறாரே, படைச்சவனைகளுக்கு தந்ததுல கொடுப்போமே என்கின்ற அந்த ஒத்து போன உணர்வுகள். அந்த மனைவி உடனே சாப்பாட்டை போட்டெடுத்துட்டு சந்தோஷமாக ஓடோடி போய் அந்த ஏழைக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு சந்தோஷமாக போன மனைவி அழுது கொண்டு கண்ணீராக மெல்ல மெல்ல நடந்து வருகிறாள். கணவன் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, இவ்வளவு சந்தோஷமாக போனீங்க, இப்படி கண்ணீரா வாரீங்களே, என்ன நடந்தது? அவ சொன்னா, இல்ல
நான் சொன்னேனே, எனக்கு முன்னால ஒரு கணவன் இருந்தார், வசதிக்கார கணவர். ஆனா நாங்க இன்றைக்கு பிரிஞ்சு பல வருஷம் ஆகுதுன்னு சொன்னேனே, யாரும் இல்ல அந்த பிச்சைக்காரன் ஏண்ட முந்தின கணவர். பாவம், ஒரு ஏழையை விரட்டிய பாவம், இவருடைய முழு சொத்தையும் அல்லாஹ் பிடுங்கினார். இதுதான் பாவம், இதுதான் பாவத்தின் விளைவு. சொத்தை அல்லாஹ் பிடுங்கின மட்டுமில்ல, சாலிகான மனைவியையும் அல்லாஹ் கலட்டி எடுத்துட்டார். அது மட்டுமில்ல, அவன பிச்சைக்காரன் அல்லாஹ் மாற்றி ஊட்டு முனுக்கு கையேந்து வச்சுட்டா. இதுதான் பாவத்தின் விளைவு. கண்ணியத்துக்குரியவர்களே, இது எல்லா செய்திகளையும் அந்த வசதிக்கார கணவர் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்து கடைசியா சொன்னாரு, மனைவி நீங்க சொல்ற செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ஆனால் அதை விட ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்களும் முந்தின கணவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஏழை சாப்பாடு கேட்டானே, அவன் யார் தெரியுமா? அது நான் தான். அல்லாஹு தஆலா பாவத்தின் காரணமாக எப்படி வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகின்றான் என்று பாருங்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நீங்கள் எனது சொல்லை கேட்டு நடந்தால் நான் உங்களை பொருந்திக் கொள்வேன், நான் உங்களை பொருந்திக் கொள்வேன், நான் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவேன். நீங்கள் எனக்கு மாறு செய்தால், எனக்கு நீங்கள் மாறுபாடு செய்தால் நான் உங்களோடு கோபப்படுவேன். ஏண்ட கோபம் உங்களுக்கு வந்தா ஏண்ட சாபமும் உங்களுக்கு இறங்கும். நான் உங்களுக்கு பதுவா செஞ்சா அது உங்களோட முடியாது, உங்களை ஏழு பரம்பரையை தாக்கும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பயங்கரமானது இந்த பாவம், எவ்வளவு பயங்கரமானது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலுக்கு போன காரணம் எங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு நிரபராதி, ஆனா ஜெயிலுக்கு போனாங்க. ஒரு அரசன் அவங்களை அனுப்பி வச்சான் ஜெயிலுக்கு. அரசனுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யல, ஆனால் அந்த அரசன் என்ன மறந்துட்டான் போலும், பல வருஷங்கள் ஆகி இன்னும் என்ன வெளியில் எடுக்கலையே என்கிற அந்த உணர்விலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே வந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு சொல்லி அனுப்புறாங்க, உங்களோட எஜமானு கிட்ட, அந்த அரசனு கிட்ட யூசுப் ஒருத்தன் உள்ளுக்கு இருக்கிறேன் என்ற விஷயத்துல கவனம் எடுக்க சொல்லுங்க என்று ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கல. ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை மனிதர்களிடத்துல சொல்லக்கூடாது, படைத்தவனிடத்துல கையேந்தோனும். யூசுப் இதை எனக்கிட்ட சொல்லிக்கோணும், யா அல்லாஹ் என்னை இந்த சிறையிலிருந்து வெளியேற்று, இந்த யூசுப் எனக்கிட்ட சொல்லிக்கோணும். அல்லாஹ் கோபப்படுகிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு. எனக்கிட்ட சொல்லாம ஒரு மனிதனுக்கிட்ட நீங்க கையேந்துறீங்களே, ரைட், நீங்க செஞ்ச பிழைக்கு என்ன தண்டனை தெரியுமா? லபிஸ ஃபிஸ் சிஜ்னி பித்அ சினீன். இன்றைக்கு நாளைக்கு வெளியே வர இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பல வருஷங்கள் உள்ளே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி அனுப்பின அவருக்கு மறக்க வச்சுட்டா. அரசனுக்கிட்ட சொல்ல கிடைக்கல, மறந்துட்டா. அவர் மறந்துட்டாரு, சொல்ல கிடைக்கல. அல்லாஹ் மறக்க வச்சான். ஏன்? அல்லாஹ்விடத்துல சொல்ல வேண்டிய ஒரு தேவையை ஒரு மனிதன் போய் சொல்லிட்டீங்களே, இதனால இன்னும் பல வருஷங்கள் நீங்க ஜெயில இருங்கோ, வெளியே வார பாக்கியம் உங்களுக்கு இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் பாவம். என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் நடக்கும். இந்த பாவத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நீங்க ஒரு பாவத்தை தற்செயலா செஞ்சு பட்டுட்டா நீங்க டக்குன்னு ஒரு நன்மையை செய்யுங்க. ஒரு பாவம் செஞ்சுட்டீங்களா உடனே ஒரு நன்மையை செய்யுங்க. அந்த நன்மை அந்த பாவத்தை அழிச்சிரும். இல்ல நீங்க அழிக்கல, அந்த பாவத்தை வளர்த்து கொண்டே போனா அது நாளைக்கு உங்களை கடிக்கிற சிங்கமா மாறும், உங்களை அழிக்கிற அது பேயாக மாறும். சுத்தி சுத்தி உங்களோட வாழ்க்கையில பல நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தந்த வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் செய்வாங்க. சொல்லுவாங்க, ஹாலிது ஹதீஸக்கும் பில் இஸ்திக்ஃபார். உங்களோட பேச்சில இடையில அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அடிக்கடி நீங்க அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா?
அந்த பாவத்தை நீங்கள் விட்டு வைத்தால் அது உங்களை பழிவாகும், அது உங்களை கஷ்டப்படுத்தும், அது உங்களை நஷ்டத்துல போடும், அது உங்களை பிள்ளையத்தை பாதிக்கும், உங்களோட பேரன் பேத்திய பாதிக்கும், உங்களோட 7 பரம்பரையை பாதிக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் ஒரு பேரை வச்சுட்டு வந்தார். அவருடைய பேரு ஹசன். ஹசன் HAZAN, ஹசன் இல்ல ஹசன். ஹசன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல ஹசன் இந்த பேர் உங்களுக்கு வாரும். ஹசன் கவலை, இந்த கவலைன்ற பேர் வானம் நீங்க மாத்திக் கொள்ளுங்க. அவர் சொன்னார், எங்கட வாப்பா வச்ச பேரை நான் மாத்த விருப்பம் இல்லை, சரி அப்படியே இருந்துட்டு போங்க என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய பரம்பரையிலே தோன்றிய சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, எங்கட அப்பா கவலைன்னு பேர் வச்சிருந்தாரு, அவருக்கு கவலை, அவருடைய புள்ளகளுக்கு கவலை, அவருடைய பேரன்மார் எங்களுக்கு கவலை, பரம்பரையா நாங்க கவலைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம் சொன்னார். ஒரு சின்ன மிஸ்டேக், பேர்ல வந்த தவறு பரம்பரையா பாதிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒருத்தர் இடது கையால குடிச்சவர், இடது கை. நீ கல்யாண வீடுகளுக்கு போனா, பங்கனுக்கு போனா, நாங்க இடதும் விளங்குறதுல வலதும் விளங்குறதுல, இடது கையால குடிச்சு கொண்டிருக்கிறாரு, லெப்ட் ஹேண்டால குடிக்கிறாரு ட்ரிங்க்ஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைய மாத்துங்க, வலது கைக்கு மாத்துங்க என்று சொன்னாங்க. அவருக்கு ஒரு பெருமை, இவர் சொல்லி நான் கைய மாத்தணுமா, இவர் சொல்லி நான் திருந்தோணுமா என்கின்ற அந்த பெருமையின் காரணமாக அவர் சொன்னார், லா அஸ்தபி, வலது கையா, அதால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாய்க்குது, அந்த கை எனக்கு ஏறாது அப்படி சொன்னாரு. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, ஹுவ கதாலிக்க, அப்படியே ஆவிரட்டும் என்று சொன்னாங்க. அவருடைய சக்கராத்து வரைக்கும் அவருடைய வலது கை வேலை செய்யாமல் இருந்துச்சு. ஒரு பாவம் வாழ்க்கை பூரா கை செய்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் நாங்களும் பாவங்களாக விளங்குவோம். கூட்டம் குடும்பம் பாவம் செய்யாம காக்கிறது ஏண்ட உங்களோட கடமை. ஏண்ட மனைவி, ஏண்ட புள்ளகுட்டி, ஏண்ட மகள், ஏண்ட மகன், ஏண்ட வாப்பா, ஏண்ட சகோதரி, ஏண்ட குடும்பம் பாவம் செய்யாம அவங்களை காப்பாற்றுறது குடும்ப தலைவர்களான ஏண்டையும் உங்களையும் கவலை. அவங்க பாவம் செஞ்சா அந்த பாவமும் நிச்சயமாக எங்களை தாக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரோட்ல வாலிபர்களுடைய வாப்பா மாற கண்டா சொல்லுவாங்க, அப்படின்னாக்கும் பாப்பாக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கிறே, ஓ அவனை கல்யாணம் முடிச்சு வைங்கப்பா, ஒலா தஹ்மிலு ஆசானஹும், அவன் அங்க இங்க சுத்த விட்டு அவன் செய்யற பாவத்தை சும்மா நீங்க வாங்கி கட்டவான, கல்யாணத்தை முடிச்சு வைங்க, அப்ப நீங்க தப்பிடுவீங்க. புள்ள செய்யற பாவம் வாப்பட தலையில் எழுதப்படுகிறது. மனைவி செய்யற பாவம், மகள் செய்யற பாவம், உம்மா செய்யற பாவம், தாத்தா தங்கச்சி செய்யற பாவம் கணவன்மார்கள, நானமார்ந்த, பாப்பமார்ந்த, மகண்ட தலையில பதியப்படுகிறது. எனவேதான் நாமும் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வோம், எமது குடும்பத்தையும் பாவம் செய்யாமல் பாதுகாப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தர போதுமானவன். யா அல்லாஹ் எங்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அத்தனை பேரையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய உள்ளம் இறைவனை உனது கையில் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை நீயே நல்லதை சொல்லிக் கொடுப்பாயாக, நல்லவைகளை அதிலே பதிய செய்வாயாக. பாவத்தை பாவமாக அந்த உள்ளத்துக்கு காட்டிக் கொடுப்பாயாக. பாவத்திலிருந்து எம்மை பாதுகாத்துடுவாயாக. ரஹ்மானே, அந்த நரகத்தின் விளிம்பிலே வாழ்ந்த சஹாபாக்களை நீதானே கரை சேர்த்தாயா அல்லாஹ். இது போன்று எமது உள்ளத்திலும் பாவத்திலே வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. எமது மனைவி மக்கள், எமது பொறுப்பிலே உள்ளவர்கள் பாவம் செய்து விடாமல் அவர்களை முறையாக வழிநடத்துகின்ற ஆற்றலை நமக்கு நீ நசீபாக்கிடுவாயாக. பாவத்தை பாவமாக காட்டித்தாயா அல்லாஹ். அதிலிருந்து தவிர்த்து நடக்க உதவி செய்ய ரஹ்மானே. நன்மையை நன்மையாக காட்டி தருவாயாக. அதை ஏற்று நடக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், கடைசி நேரத்திலும் கடைசி மூச்சிலும் நாங்கள் பாவம் செய்து விடாமல் எங்களை பாதுகாத்திடுவாயாக. யாரெல்லாம் யாருடைய கடைசி முடிவு பாவமாக இருக்கிறதோ அவருடைய முடிவு மோசமாகிவிடும். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி முடிவை அழகாக்குவாயாக. ரஹ்மானே, ஒரு நன்மை செய்ய வேண்டும், அதோடு மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ், ஒரு நன்மை செய்ய வேண்டும், அதோடு நம்முடைய உயிர் பிரிய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக, நன்மைகளுக்கு வழிவகுப்பாயாக, ஒரு நல்ல சூழலை நமக்கு ஏற்படுத்துவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.